வணக்கம். உங்க மனசுல வர்ற சின்ன சின்ன எண்ணங்கள் அது உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம நம்ம எண்ணங்களோட அந்த மறைக்கப்பட்ட சக்திய பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே நம்ம எண்ணங்கள பத்தி இப்படித்தானே நினைக்கிறோம். அது பாட்டுக்கு வரும், போகும், காத்துல பறக்கிற மேகம் மாதிரி. அதால எந்த பாதிப்பும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையா? அது உண்மையான்னு கேட்டா இல்லன்னு சொல்லுது இந்த புத்தகம். இது வெறும் ஒரு தத்துவம் மட்டும் இல்ல, ஒரு ரொம்பவே ஆழமான கருத்து. உங்க மனசுல வர ஒவ்வொரு சின்ன நினைப்புக்கும் உங்க வாழ்க்கைய, உங்க விதிய, ஏன் இந்த உலகத்தையே உருவாக்குற சக்தி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இவ்ளோ பெரிய விஷயம் சொல்றாங்களே, இது எங்கிருந்து வருதுன்னு பார்க்கலாமா? நாம இன்னைக்கு சுவாமி சிவானந்தரோட ரொம்ப பிரபலமான சிந்தனை சக்தி புத்தகத்தோட சாரத்தை தான் பார்க்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம எண்ணங்கள் வெறும் கற்பனை கிடையாது. அவை உயிருள்ள, இயங்கிட்டு இருக்கிற சக்திகள். ஆமா, மனசோட இயற்பியல் தத்துவம்னு பார்த்தா இந்த எண்ணங்களுக்குன்னு சில குணங்கள் இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. அது என்னன்னு பார்ப்போம். நம்ம எண்ணங்களோட சக்தியை புரிஞ்சிக்க அதோட வேகத்தை யோசிச்சு பாருங்க. ஒளியோட வேகம் ஒரு செகண்டுக்கு 1,86,000 மைல். ஆனா நம்ம எண்ணங்கள் அது அதை விட பல மடங்கு வேகமானது. கிட்டத்தட்ட ஒரு நொடியில பிரபஞ்சத்தோட எந்த மூலைக்கு வேணும்னாலும் போகும்னு சுவாமி சிவானந்தர் சொல்றாரு. இது எப்படி தெரியுமா? ஒரு ரேடியோ மாதிரி. கல்கத்தாவுல ஒரு பாட்டு பாடினா அது டெல்லியில கேக்குது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்களும் இந்த பிரபஞ்சம் முழுசும் பரவுது. இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. சுவாமி சிவானந்தர் என்ன சொல்றாருன்னா, எண்ணங்களுக்கு பிசிக்கல் குவாலிட்டிஸ் கூட இருக்குதாம். ஆமா, அதுக்கு எடை, அளவு, ஒரு வடிவம், ஏன் ஒரு கலர் கூட இருக்குன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு, நல்ல ஆன்மீகமான எண்ணங்கள் மஞ்சள் நிறத்திலையும், கோபம், வெறுப்பு மாதிரியான எண்ணங்கள் அடர் சிவப்பு நிறத்திலையும் இருக்குன்னு அவர் சொல்றாரு. யோசிச்சு பார்த்தா நம்ம உணர்ச்சிகளுக்கும் கலர்ஸ்க்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குல்ல? பாருங்க, இந்த ஒரு வரி போதும் இந்த பகுதியோட மொத்த சாரத்தையும் பறிஞ்சுக்க. எண்ணங்கள் உயிருள்ளவை. ஒரு கல்லை போலவே ஒரு எண்ணமும் திடமானது. அப்படின்னா என்ன? நம்ம எண்ணங்கள் வெறும் காத்துல கரையிற விஷயங்கள் இல்ல. அது ஒரு கல்லு மாதிரி திடமான உயிருள்ள சக்திகள். அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கு. ஓகே, எண்ணங்களுக்கு இவ்ளோ பவர் இருக்குன்னு புரிஞ்சுது. ஆனா அது எப்படி நம்ம வாழ்க்கையும் நம்ம விதியும் உருவாக்குது? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த புத்தகம் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப பவர்ஃபுல். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. பாருங்க, எல்லாமே ஒரு சின்ன விதையிலிருந்து தான் தொடங்குது. அதாவது ஒரு எண்ணம். நீங்க ஒரு எண்ணத்தை விதைக்கிறீங்க, அது ஒரு செயலா மாறுது. அந்த செயலையே திரும்ப திரும்ப செய்யும்போது அது ஒரு பழக்கமா மாறுது. அந்த பழக்கமே உங்க குணத்தை உருவாக்குது. கடைசியா உங்க குணம்தான் உங்க விதியா மாறுது. பாத்தீங்களா, ஒரு சின்ன எண்ணம் எங்க போய் முடியுதுன்னு? ரொம்ப ஆழமான விஷயம்ல. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க தான் உங்க விதியோட மாஸ்டர். நீங்க தான் உங்க தலையெழுத்த தீர்மானிக்கிறீங்க. சரியான எண்ணங்கள் மூலமா உங்க விதியை நீங்களே உருவாக்கலாம், ஏன் மாத்தி கூட அமைக்கலாம். அந்த சக்தி வேற எங்கேயும் இல்ல, உங்க மனசுக்குள்ள தான் இருக்கு. இதை விளக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. நம்ம எண்ணங்கள் ஒரு பூமராங் மாதிரி. நீங்க வெளியே அனுப்புற ஒவ்வொரு எண்ணமும், அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, சுத்தி சுத்தி கடைசியில உங்ககிட்டயே திரும்பி வந்து சேரும். சிம்பிள் லாஜிக். நம்ம எண்ணங்கள் நம்ம விதியை மட்டும் மாத்தாதுங்க, அது நம்ம உடம்பையும் பாதிக்கும். ஆமா, நீங்க சரியாத்தான் கேட்டீங்க. உங்க மனசுல என்ன ஓடுதோ அதுக்கும் உங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். இந்த புத்தகத்துல வர்ற ஒரு வரி சான்ஸே இல்ல. எண்ணங்கள் உங்கள் முகத்தை செதுக்குகின்றன. ஆமா, ஒரு சிற்பி எப்படி உளிய வச்சு ஒரு சிலையை செதுக்குறாரோ, அதே மாதிரி உங்க மனசுல ஓடுற ஒவ்வொரு எண்ணமும் உங்க முகத்தை செதுக்குதான். உங்க முகமே உங்க மனசோட கண்ணாடி. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம முகம் நம்ம மனசுல என்ன இருக்குன்னு காட்டுற ஒரு ரெக்கார்டர் மாதிரி. நம்ம கண்ணை பார்த்தே நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்ல, கவலை, பயம் மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்கள் நம்ம உடம்ப மெதுவா விஷமாக்குதான். ரொம்ப தீவிரமான உணர்ச்சிகள் நம்ம உடம்புல இருக்க செல்களை அழிச்சு நோயை கூட கொண்டு வரும்னு இந்த புத்தகம் எச்சரிக்குது. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது? அது ஒன்றும் சுலபமான காரியம் இல்லதான். ஆனா கவலைப்படாதீங்க, அதுக்கும் இந்த புத்தகம் சில பிராக்டிக்கலான வழிகளை சொல்லுது. என்னன்னு பார்க்கலாமா? சுவாமி சிவானந்தர் நெப்போலியனோட ஒரு சூப்பர் டெக்னிக்க பத்தி சொல்றாரு. நெப்போலியன் அவரோட மனச நிறைய அலமாரிகள் இருக்கிற ஒரு ரூம் மாதிரி கற்பனை பண்ணிக்குவாராம். அவருக்கு தூங்கணும்னு தோணுச்சுன்னா தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கிற எல்லா அலமாரிகளையும் பூட்டிடுவாராம். பாருங்க, எவ்வளவு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. கெட்ட எண்ணங்கள் வரும்போது என்ன பண்றது? அதுக்கு சில வழிகள் இருக்கு. ஒன்னு, ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்தா உடனே அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை நினைங்க. ரெண்டாவது, மனசை எப்பவும் ஏதாவது ஒரு வேலையில பிஸியா வச்சுக்கோங்க. சும்மா இருந்தா தேவையில்லாத எண்ணம் வரும்.
அப்புறம் நல்ல பாட்டு கேளுங்க, நல்ல புத்தகங்களை படிங்க. ரொம்ப முக்கியமா ஒரு கெட்ட எண்ணம் சின்னதா இருக்கும்போதே அது பெருசா வளர்றதுக்கு முன்னாடி அதை கிள்ளி எறிஞ்சிடுங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லா எண்ணத்துக்கூடயும் சண்டை போடணும்னு அவசியம் இல்ல. சில தேவையில்லாத முக்கியமில்லாத எண்ணங்கள் வரும்போது அதை கண்டுக்காம விட்டுருங்க. அது பாட்டுக்கு வரட்டும் போகட்டும். நீங்க அதை ஒரு சாட்சி மாதிரி வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்க கவனத்தை நல்ல விஷயங்கள் மேல திருப்புங்க. அதுவே போதும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரி, இந்த மனசையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எண்ணங்களை கட்டுப்படுத்தி இதோட கடைசி இலக்கு என்ன? சும்மா ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றது மட்டும்தானா, இல்ல இதுக்கு மேலயும் ஏதாவது இருக்கா? உண்மை என்னன்னா, இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நம்ம எண்ணங்களோட கட்டுப்பாட்டுல இருந்தே விடுதலை அடைஞ்சு ஒரு உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு தான். உண்மையான இலக்கு எண்ணங்களையே கடந்து போறது தான். அந்த உயர்ந்த நிலைக்கு இந்த புத்தகம் ஒரு அழகான பேர் சொல்லுது, கைவல்யம். கைவல்யம்னா என்ன? அது காலத்தையே கடந்த ஒரு உண்மையை உணர்ற நிலை. நம்ம மனசு அதோட மூலத்துக்கே திரும்பி போய் அங்க கரைஞ்சு ஒரு முழுமையான சுதந்திரத்தை அடையிற ஒரு பேரானந்த நிலை. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நம்ம பார்த்த மாதிரி நம்ம ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பூமராங்னா அது நம்ம கிட்டே திரும்பி வரும்னா, இந்த நிமிஷத்துல இருந்தே நீங்க இந்த உலகத்துக்கு என்ன மாதிரியான எண்ணங்களை அனுப்ப போறீங்க? யோசிங்க. ஏன்னா உங்க பதில்ல தான் உங்க எதிர்காலமே அடங்கியிருக்கு. நன்றி.